அனைவருக்கும் வணக்கம். டெல்லி சுல்தானுடைய ஃபைனல் பார்ட்டுங்க. சரியா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிர்வாகம் எப்படி இருந்தது தான் கொஷின் ஏரியா. சரியா, இது ஒரு ஃபைனல் பார்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. இதுலேருந்து டைரெக்டாக கொஷின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எப்படி இருந்தது, 6 அமைச்சர்களுடைய பெயர்கள் என்ன, அவங்களுடைய இராணுவ அமைப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய உள்ளாட்சி நிர்வாகம், பொருளாதார வசூல் பண்ணுறது, வணிகம் நகரமயமாக்குதல், அவங்க காலத்தில் இசைகள் எப்படி இருந்தது அப்படின்ற மொத்த தொகுப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த ஒரு அரசை எடுத்துக்கிட்டாலும், அது முகலாயராக இருக்கலாம், டெல்லி சுல்தானாக இருக்கலாம், குப்தர்கள் இருக்கலாம், அவங்க காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்தது. சரிங்களா, அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இலக்கியத்தை ஆதரிச்சிருக்காங்களா, ஓகேவா, புலவர்களை ஆதரிச்சிருக்காங்களா, எந்த புலவர் இருந்தாங்க, அதெல்லாம் கொஷினாக நம்மளுக்கு அமையும். கொஷின் பேட்டர்னில் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சரியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்தில் குப்பிதீன் ஐபக் சுல்தானியத்தை நிறுவனத்துலேருந்து காலிபாவுடைய பிரதிநிதியாக சுல்தானை தன்னை பிரதிநிதிகள்னு சொல்லிட்டு கருதி, பால்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு, நான் கடவுளுடைய நிழல், என்ன தான் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபோஸ்ன்ற ஒரு முறையை கொண்டு வந்தது. அப்புறம் வாரிசுகள் தெளிவான விதிகள் இல்லை, வாரிசு அதிகமான போர் நடந்தது. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையும் 6 அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, இராணுவம் சட்டம் ஒழுங்கு அதுக்காக எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பிரதமராக இருந்தவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா வசீர் என்ற பெயரில் இருந்தார். அதே மாதிரி திவானி ரிசாலத்ன்றவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார்ல, அவர் இஸ்லாமிய சட்டம் ஏற்றத்துக்குன்னே ஒரு அமைச்சர் வச்சுருந்துருக்காங்க, சதர் உல் சாதர் அப்படின்றது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு ஒரு அமைச்சர் இருந்திருக்காங்க, அவர் பேர் இன்ஷா. அதே மாதிரி படைத்துறையை பொறுத்தவரை ஹஸ் என்ற ஒரு அமைச்சர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நீதித்துறைக்கு ஒரு அமைச்சர் இருந்திருக்காங்க, காசி உல் காசத்ன்றது நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஓகே, இதெல்லாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இராணுவ அமைப்பு பொறுத்தவரையும் நாயப்பன்றது சுல்தானுக்கு இளமையான அதிகாரம் அப்படின்றதும், அதே மாதிரி திவானி விசாரத்தை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், ஓகேவா, விசாரத்து திவானி அரசன இராணுவத்துறை படை தளபதி யார் இருப்பான்னா சுல்தானே படை தளபதியாக இருப்பார். இந்த படைக்கு தளபதி யாருன்னா சுல்தான் தான். சரிங்களா, அப்போ குதிரைப்படையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குதிரைப்படத்துக்கு அந்த தன்னுடைய படையில் இந்த குதிரையெல்லாம் நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கன்ற குதிரைக்கு சூடு போடுற முறை அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்துடுறது. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ண போகிறோம். வீரர்களுக்கு பார்த்தோன்னா பணமாக ஊதியம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். அப்படியே அதே மாதிரி திவானி ரிசாலத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். காசி அப்படின்ற நீதித்துறை தலைவரையும் ஷரியான்ற முறையை பற்றியும் பார்க்கலாம். திவானி இன்சான்றது இவங்க காலத்தில் கடித போக்குவரத்து இருந்தது. அதுவும் பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். சரியா, உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரையும் இந்த மாகாணக்கள் பார்த்தோன்னா இக்தாவாக பிரிக்கிறாங்க. அதை ஆளுநர் நிர்வகிக்கிறார். அந்த ஆளுநர் முக்தின்னு சொல்லுவாங்க, இல்லை வாலின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஆட்சி பார்த்தோன்னா ஷிக்கு அப்படின்ற ஆட்சி மாவட்டமாக பிரியுது. அதுக்கடுத்து பர்கானான்றது பிரியுது. அதுக்கடுத்து கிராமத்துக்கு அமில்தா அப்படின்ற ஒரு தலைவரும், அங்கேருந்து பட்வாரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தீரன் படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, பட்வாரின்றது கணக்கர், ஓகேவா, கிராம கணக்கர். இந்த மாதிரி தான் உள்ளாட்சி நிர்வாகம் இருந்திருக்கு. ஓகேவா, நிலம் பார்த்தீங்கன்னா வரி பார்த்தீங்கன்னா பணமாக தான் வசூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, விளைபொருளாக வசூல் பண்ணவே இல்லை. விளைச்சலில் 1/3 பொதுவாக சில சமயத்தில் 1/2 கூட வசூல் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி வேற என்ன டேக்ஸ்னா, இக்தான்றது உரிமையாளர்கள் வரி வசூலிக்கப்பட்டது. கலிசா அப்படின்ற பகுதியில் சுல்தானே நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாருன்றதும் நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஓகேவா, ஜிசியா ஆரம்பத்தில் நிலவரியுடன் அப்புறம் தனி வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. நிலவரியிலிருந்து தனி வரியாக பிரித்தவர் யாருன்னா பெர்ஷத் துக்ளக். அதுக்கு முன்னாடி பெருசாக பண்ணது முகமது பின் துக்ளக்கு. அவர் கடன் வழங்கி போயிட்டு இருப்பார், தக்காவி கடனெல்லாம், அதெல்லாம் முடிச்சு விட்டவர் யாருன்னா இந்த முகமது பின் துக்ளக். அவரை பற்றி பார்க்கலாம். இவங்க காலத்தில் ட்ரேட் எப்படி இருந்தது, உள்நாட்டு வெளிநாட்டு எப்படி இருந்தது. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோன்னா ஈரான்லேருந்து நம்மளுக்கு தரைவழி வணிகத்திலும், அதே மாதிரி குஜராத் தமிழர்கள் கடல் வணிகத்திலும் ஈடுபட்டிருக்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஓகேவா, பட்டுப்புழு வளர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா இவங்க காலத்தில் அதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, லேண்ட் ரிஃபார்ம்
ஓகேவா. இக்தான்றது அதிகாரிகளுக்கானது, காசியானது சுல்தானுக்கு நேரடி நிலம் சொல்லுவாங்க. இனாம்ன்றது பார்த்தீங்கன்னா சமய நிறுவனங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த இனாம். அப்படின்ற லேண்ட் வந்து 3 வகையாக இருந்தது அப்படின்னு தெரிய வருகிறது. ஓகேவா. வேளாண்மை வந்து முக்கிய தொழிலாக பார்க்கப்படுகிறது. இதுவும் இம்பார்ட்டன்ட். நீர்ப்பாசன வசதிகள் வந்து முகமது பின் துக்ளக்கு, பெரஷா துக்ளக் 2 காலத்தில். ஆனால் பெரஷா துக்ளக்கு ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நீர்ப்பாசனத்துக்கு வந்து டேக்ஸ் போட்டிருப்பார். சரியா. இதெல்லாம் வந்து பார்க்கலாம். திவானி கோகின்றது ஒரு துறையை தனியாக உருவாக்கியிருப்பார். யாருன்னா முகமது பின் துக்ளக். இது நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. வேளாண் துறையை வந்து திவானி கோகி வந்து யார் உருவாக்குனது வந்து முகமது பின் துக்ளக், அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நாணய முறை, தொழில் முறை பொறுத்தவரையும் என்ன இருந்தது அப்படின்னா, நாணயத்தில் வந்து கில்ஜி காலத்தில் வந்து டாங்கான்ற அப்புறம் ஜிடால் அப்படின்ற நாணயங்கள் வந்து வெளியிடுறாங்க. சரியா. டாங்கான்றது பார்த்தோன்னா இல்துமிஸ் காலத்தில் வெள்ளி நாணயம். ஓகேங்களா. கில்ஜி காலத்தில் அந்த டாங்கா வந்து 48 ஜிடாலாகவும், துக்ளக் காலத்தில் அந்த டாங்கா வந்து 50 ஜிடாலாகவும் இருந்தது அப்படின்றாங்க. சரியா. முகமது பின் துக்ளக் வந்து அடையாள நாணயங்களை வெளியிட்டிருப்பார். அதுவும் நம்மளுக்கு தெரியும். அவங்க காலத்தில் சமயம் பக்தி இயக்கம் எப்படி இருந்ததுன்றது பார்க்கலாம். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலை வந்து அடிமை முறை பரவலாக இருந்தது. பலதாரமானம் வந்து அனுமதி பண்ணியிருக்காங்க. கலப்பு திருமணமே இல்லை. அதுவும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கல்வி முறை பொறுத்தவரையும் மக்தப்ன்ற கல்வி, அடிப்படை கல்வி சரியா இருந்தது. அப்புறம் மதராசன்ற ஒரு உயர்நிலை கல்வியும் இருந்திருக்கு. சிக்கந்தர் லோடி மக்தப் மதராசாவுக்கு லேண்டு ஃபண்டு கொடுத்துருக்கான்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். கட்டிடக்கலை பொறுத்தவரை என்ன அப்படின்றதும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏன்னா குதுப்பினார் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட தொடங்கினவர் வந்து குப்பிதீன் ஐபக், அதை கட்டி முடிச்சவர் இல்துமிஸ். சரியா. பெருசா காலத்தில் வந்து அது பூர்ணமிக்கப்பட்டு 72.5 மீட்டரில் இருந்தது 74 மீட்டராக மாற்றினது. அதெல்லாம் கொஷின் கேட்கலாம். ஓகேவா. அதே மாதிரி அந்த குவத்துல் இஸ்லாம்ன்றதும் அந்த மசூதியெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றது டெல்லியில். இதுவும் கொஷின் கேட்கலாம். இசையை பொறுத்தவரையும் ஓகேவா. பெரஷா துக்ளக்கு ராக் தர்பர் வந்து இசை நூலை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பார். அது ரொம்ப முக்கியம். அதுவும் கொஷின் கேட்கலாம். சரியா. அப்புறம் லோடி வம்சத்தில் வந்து சிக்கந்தர் லோடியா, இப்ராஹிம் லோடியா, சிக்கந்தர் லோடி ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. சரியா. அவரும் வந்து பார்த்தோன்னா இசைக்கு வந்து தொகுத்திருப்பார். செனா இசையில் வல்லவர்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சரியா. அடுத்து வந்து மத சகிப்பின்மை, அதை பற்றியும் நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகே. கொஷின் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நான் ஒரு சில ஃபேக்டர் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். பொதுவான குறிப்புகள். டெல்லி சுல்தானை நிறுவப்பட்டு விரிவடைந்த போது வலிமைமிக்க ஆட்சி முறை வந்து உருவாகுது. அதன் உச்சகட்டத்தில் டெல்லி சுல்தானியும் ஆதிக்கத்தின் தெற்கு வந்து மதுரை வரையும் இருந்தது. சரி. தெற்கு எவ்வளோ வரையும் வந்து ஆட்சி செஞ்சிருந்தது, மதுரை வரையும். இஸ்லாமிய சமயம் அடிப்படையான அரசு வந்து விளக்கியது. இது ஒரு இஸ்லாமிய சமயத்தை பேஸ் பண்ணி தான் அரசு இருந்தது. சுல்தான்கள் தங்களை காலிபானுடைய பிரதிநிதிகளாகவே ஆட்சி செய்கிறாங்க. குப்த வழிபாட்டுதலையும் நாணயங்களும் காலிபானுடைய பெயர் ஏற்படுகிறது. அதாவது எங்கெல்லாம் வந்து காலிபாவுடைய பெயர் வந்து இருந்ததுன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுற காயின்ஸில் இருந்தது, அவங்களோட வழிபாட்டில் குப்தாவில் இருந்ததுன்றாங்க. பால்பனை வந்து ஒரு படி மேலே போயிட்டு தன்னை வந்து கடவுளின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு நாணயங்களில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. இதுவும் தெரிஞ்சுக்கணும். இல்துமிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் முகமது பின் துக்ளக், பெரஷா துக்ளக் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃபாக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காங்கன்றது, கடிதம் பெற்றிருக்காங்க அப்படின்றது தெரிய வருகிறது. காலிஃபா மறைவுக்கு ஏற்றதாகவும் அதாவது காலிஃபான் தலைமையை வந்து ஏற்றதாக கூறினாலும் சுல்தான்கள் முழு அதிகாரமும் வந்து ஆட்சியாளர்களாகவே இருந்தது அப்படின்றது தெரிய வருகிறது. ஆனால் அலாவுதீன் கில்ஜி மத கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்டு ஒரு முழு அதிகாரத்தை வந்து கோரிக்கை வைக்கிறார். சரியா. அப்போ அரசு வாரிசுகள் தெளிவான விதிமுறை இல்லாததால் அவங்களுக்குள்ள வாரிசு சண்டை வருது அப்படின்றது தெரிய வருகிறது. அந்த ஃபேக்டில் பார்த்தது தான் இதில் வரும். இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. சரியா. அடுத்து பாருங்கள். மத்திய அரசாங்கம் பொறுத்தவரையும் சுல்தான் வந்து பதவி மிக முக்கியமானது. இராணுவம், சட்டம், அரசியல் அனைத்திலும் இறுதி முடிவு யார் எடுப்பாங்கன்னா சுல்தான் கிட்ட தான் இருந்தது. சரியா. ஆட்சிக்கு உதவ பல அரசு துறையிலும் அதிகாரிகளும் நியமனம் செஞ்சாங்க. அதில் வசீர்ன்றது பார்த்தீங்கன்னா பிரதான் அமைச்சர், நிதி அமைச்சர் 2 போஸ்டிங் இவர் தான். திவானி ரிசாலத்ன்றது வெளியுறவு, திவானி சர்வுஸ் சதார் அப்படின்றது இஸ்லாமிய சட்ட அமைச்சருங்க. திவானி இன்ஷான்றது பார்த்தீங்கன்னா போஸ்டல் அமைச்சர், போஸ்டல் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க.
அரசன்றது பார்த்தீங்கன்னா படைத்துறை அமைச்சர், சரிங்களா. காசி உல் கசாத்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா திவானி கோகி, திவானி இது என்னங்க வேளாண் துறை அமைச்சர். யார் காலத்தில்? முகமது பின் துக்ளக் வேளாண் துறை அமைச்சர் முகமது பின் துக்ளக், சரியா. இதை பற்றியும் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா நிர்வாக அதிகாரிகள் மற்றும் இராணுவ அமைப்பு. நாயப் என்ற பதவி மிகவும் அதிகாரமிக்கதாக இருந்தது. நாயப் வந்து பார்த்தோன்னா சுல்தானுக்கு நிகராக அதிகாரம் இருந்தது அப்படின்றாங்க. அப்போ நாயப்பு பெரிய போஸ்டிங், ஓகேவா. சுல்தானுக்கு ஈக்குவலான அதிகாரம் இருக்குன்னா அது பெரிய போஸ்டிங்கில். அப்போது திவானி விசாரத் வந்து நிதித்துறை, வசீர்ன்றது அதன் தலைவராக இருந்தார், ஓகேவா. திவானி அரசுன்றது பார்த்தீங்கன்னா இராணுவத்துறை, அதன் தலைவர் யாருன்னா அரிஷி முமாலிக், ஓகேவா. படை வீரர்களை நியமிக்கிறதும் இராணுவ நிர்வாகம் வந்து அவரது பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி முமாலக்குடைய பொறுப்பாக இருந்தது. அவர் படை தளபதி அல்ல, சுல்தானே தலைமை படை தளபதி. கொஸ்டின் கேட்கலாம் அரிசி முலாவுக்கு. அப்போது திவானி அரசன்றது இராணுவத்துறை இருக்குது, அதுக்கு தலைவர் இருக்கார். அவர் வந்து நிர்வாக பொறுப்பு மட்டும்தான். படை தலைமை தாங்கிறது யாருன்னா வசீர் மட்டும்தான். அதுதான் சுல்தானே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தளபதியாக படையை வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்துவார் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பால்பன் காலத்தில் படைத்துறை வந்து உருவாக்கப்படுகிறது. படைத்துறைன்றது பால்பன் காலத்தில் உருவாக்கப்படுகிறது. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் நிரந்தர படை ஒன்று உருவாக்கியிருப்பாங்க, சரியா. அலாவுதீன் காலத்தில் படையினுடைய எண்ணிக்கை 3 லட்சம் தாண்டிச்சு, 3 lakhs வந்து தாண்டிச்சு, இதுன்னு தெரிஞ்சுக்கணும். குதிரையை சூடு போகிற முறை வந்து கொண்டு வந்ததும் இந்த அலாவுதீன் கில்ஜி. தாக்குன்னு சொல்லுவாங்க, அது என்னது தாக், ஏன்னா அது ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் அரசுடைய குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குன்ற சூடு போடும் முறை கொண்டு வந்திருப்பாங்க. வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கப்பட்டது, ஓகே. குதிரை படைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது, ஓகேவா. திவானி ரிசாலத்துன்றது வெளியுறவுத்துறை, அதாவது விவகாரத்துறை இருந்தது, சமய விவகாரம். அதுக்கு வந்து தலைவர் வந்து சதர், ஓகேவா. மசூதி, மதராஸு, கல்லறைக்கு வந்து லேண்ட் வந்து மானியம் கொடுத்துருக்காங்க, சப்சிடி, சரியா. இப்போ சப்சிடி கொடுக்குறாங்கள, இப்போ சப்சிடி கொடுக்குறாங்களா? விவசாயம் வச்சிங்கன்னா சப்சிடி கொடுக்குறாங்களா, மானியம் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி மசூதியோ இல்லை மதராஸோ இல்லை கல்லறையோ கட்டினா மானியம் கொடுத்துருக்காங்க. அப்போது தலைமை காசின்றது நீதித்துறையுடைய தலைவராக இருந்தார், சரியா. நீதித்துறை தலைவர் அங்கே இருக்கிற அமைச்சர் தான், மினிஸ்ட்ரி தான், சரியா. பல பகுதியில் காசிகள் நியமிக்கிறாங்க. சிவில் கேஸ் இருக்குல்ல, உரிமையல் வழக்கு, சிவில் கேஸ், அதில் வந்து ஷரியா சட்டம் வந்து பின்பற்றுறாங்க. அது முஸ்லீம்களுடைய சட்டம், அந்த சட்டத்தை வந்து பின்பற்றிருக்காங்க. இந்துக்களுக்கு தனி சட்டம் இருந்தது, இவங்களுக்கு தனி சட்டம், ஷரியா சட்டம், இந்துக்களுக்கு தனி சட்டம் இருந்தது. அப்போது கிராம பஞ்சாயத்துக்களை இந்துக்கள் வழக்குகளை வந்து வழக்குகளை தீர்த்தனர். அதாவது இப்போ பஞ்சாயத்து பண்ணுறாங்கள, அப்பயே வந்து பஞ்சாயத்து பண்ணி இந்துக்களுடைய வழக்குகள் வந்து அது மூலமாக தீர்க்கப்பட்டது. திவானி இன்ஷான்றது பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு, அது அஞ்சல் துறைன்னு சொன்னோம்ல, ஓகேவா. இது கடித போக்குவரத்து கவனித்ததுன்றது தெரியுது, சரியா. ஓகே. அடுத்து வந்து உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகம் அதே தான், சரியா. மாகாணங்கள் இக்தாக்கா பிரிக்கிறாங்க. தொடக்கத்தில் உயர்குடியினர் அவற்றை வந்து கட்டுப்படுத்தியிருந்தாங்க அந்த இக்தாக்களை. அப்புறம் மாகாண ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்திகள்ன்றது வாலிகள்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இக்தாலேருந்து முக்திகள் யாருன்னா ஆளுநர் அல்லது வாலிகள் சொல்லுவாங்க. அதை வந்து யார் இது பண்ணதுன்னா நிர்வாகம் பண்ணதுன்னா ஆளுநர்கள். சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறது, லேண்டு வந்து டேக்ஸ் வசூல் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த கவர்னருடைய வேலை, சரியா. அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா மாகாணங்கள் சிக்தாக்களாக பிரிக்கப்பட்டது. சிக்தாக்கள் வந்து பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ சிக்தாவுடைய ஆட்சியாளர் வந்து ஷிக்கும், பர்கானோட வந்து பார்த்தோன்னா பல கிராமங்கள் சேர்ந்தது அந்த பர்கானா. அது தலைவர் வந்து பார்த்தோன்னா அமில்தா, யாருங்க? அமில்தா, ஓகேவா. அடுத்து கிராம நிர்வாகத்தின் அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது தெரிஞ்சுக்கணும். அப்போது அப்போ கணக்கர் இன்னும் ஒருத்தர் இருப்பார், கிராம கணக்கர், அவர் தான் பட்வாரின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. கணக்கு போகிறவர் பட்வாரின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம், சரியா. இது
டெல்லி சுல்தான்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது. அடுத்து இராணுவ படையெடுப்புடைய விளைவுகள் என்ன? பதுக்கிய செல்வம் வந்து கொண்டு வரப்படுகிறது, காடுகள் அழிக்கப்பட்டது, அதுலேருந்து அப்புறம் லேண்டாக மாற்றிச்சு, அந்த அந்த லேண்டை வச்சு விவசாய நிலங்களாக மாற்றப்படுகிறது, வணிகம் அதிகரித்தது, அதுக்கப்புறம் மக்கள் இடப்பெயர்ச்சி அதிகரிச்சு, மக்கள் அங்கேருந்து போகிறது இங்கேருந்து வர்றதுன்றது அதிகமாகுது, அறிவாளிகளும் சமய தலைவர்களும் ஒருங்கிணைக்கப்படுறாங்க, மத்திய ஆசியாவிலேருந்து இஸ்லாமிய சமூகம் இந்தியாவுக்கு குடிபெயர்றாங்க, மத்திய ஆசியாவிலேருந்து இஸ்லாமிய சமூகம் இந்தியாவுக்கு வந்து குடிபெயர்றாங்க. அப்போ பிரபுக்களுடைய நிலை என்ன இருந்தது? பிரபுக்கள் வந்து செழிப்பாக வாழ்ந்தாங்கப்பா, ஓகேங்களா. சுல்தான்களும் பிரபுக்களும் சிறப்புரிமை அனுபவிக்கிறாங்க. தொடக்கத்தில் துருக்கியர் மட்டுமே பிரபுக்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானியர், ஈரானியர், இந்து முஸ்லீம்கள் நீண்ட காலம் வந்து விலக்கப்பட்டனாங்க அப்படின்றது தெரியுது. சரியா? துருக்கியர்கள் மட்டும்தான் வந்து பிரபுவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானியரும் ஈரானியரும் முஸ்லீம்களும் தான் தள்ளி விட்டாங்க. இவங்களாம் பிரபு லிஸ்ட்டில் வரல. சரியா? இதுவும் தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் மற்றும் வரி வசூல் பொறுத்தவரையும் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட்டது. அப்போது கிராமப்புற உற்பத்தி பொருட்கள் வந்து நகரத்துக்கு செல்கிறது. ஓகேங்களா? அப்புறம் நகரம் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது, வளர்ச்சி அடைகிறது. இப்போ 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி, தௌலதாபாத் உலகின் பெரிய நகரங்களாக இருந்தது. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது மூல்தான், காரா, அவுத் கவுர், காம்போ, குல்பர்கா இதுவும் நகர வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படின்றாங்க. நாணயங்கள் தங்கம், வெள்ளி, செம்பு நாணயம் வெளியிடப்படுகிறது. ட்ரேடு எப்படி பண்ணுறாங்கன்னா தரை வழியும் பண்ணியிருக்காங்க, கடல் வழியும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இக்தான்ற உரிமையும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. காசியா பகுதிகள் வந்து சுல்தானுடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஓகேவா? அடுத்து வந்து சம்சி கால்ஃப் அப்படி படையினருக்கு காலிசா வருவாயிலிருந்து ஊதியம் வழங்கப்பட்டது. உற்பத்தி பொருளில் பாதி வரை வந்து லேண்ட் வரியாக விதிக்கப்படுகிறது. சரியா? நீங்கள் பாதி சரியா, ஆஃப் அப்படியே லேண்டு டேக்ஸாக விதிக்கப்பட்டிருக்கு. சௌத்ரிகள் கிராம தலைவர்களுக்கு அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டது. கிராம தலைவர் இந்த பட்டுவாரியெல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. கடுமையான வரி வசூல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதினா இந்த தோவா பகுதி. அதனால் வந்து கிளர்ச்சியும் ஏற்பட்டிருக்குது நமக்கு தெரியும். சரியா? ஏன்னா அங்கே நிறைய விளைச்சல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதால அங்கே கிளர்ச்சி ஏற்படுகிறது. நிறைய பேர் பயிரே பண்ணாமல் போயிடுவாங்க. முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில். சரியா? முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் தக்காவின்ற கடன் வழங்கப்படுகிறது. அது வசூலே பண்ண முடியாது. சரியா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காவிக்கு வந்து கடன் வந்து பார்த்தீங்கன்னா பெருஷா துக்ளக் வந்து தள்ளுபடியாக பண்ணிட்டு போயிடுவார். சரியா? ஜிஷ்யா வரின்றது தொடக்கத்தில் நிலவரியுடன் வசூலிக்கப்பட்டது. சரியா? ஆனால் பெருஷா துக்ளக் ஆட்சி காலத்தில் ஜிஷ்யா வரி தனியே வரியாக மாற்றப்பட்டது. இதுவும் இம்பார்ட்டனுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன், பார்த்து வச்சுக்கோங்க. சில சமயங்களில் பிராமணர்களுக்கு இதில் விலக்களிக்கப்படுகிறது. பிராமணர்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்றது அவங்க சலுகையும் அனுபவிச்சிருக்காரு இதில் தெரியுது. அப்புறம் ட்ரேடும் வணிகமும் நகரமயமாக்கும். ஆடம்பர பொருட்களுக்கு தேவை வந்து அதிகமாகுது. தங்க நாணயங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது. ஓகேவா? அதாவது வணிக குழுக்களுக்கு சான்று வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. வணிக குழு ஏதாச்சும் இருந்ததா அப்படின்னா தெரில. சரியா? சான்றுகள் கம்மி தான். அப்புறம் நகர்ப்புற பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படின்றது தெரிய வருகிறது. எதெல்லாம் நகரங்களாக இருந்தது அப்படின்னா டெல்லி எடுத்துக்கோங்க, லாகூர், முல்தான், லக்னோ, கேம்பே, தௌலதாபாத் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகரங்களாக இருந்தது. அப்போ பாரசீக வளைகுடா, மேற்கு ஆசியா, சவுத் ஆசியா அந்த பகுதிக்கெல்லாம் டெல்லி சுல்தானுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, வணிகம் செஞ்சுருக்காங்க. தரை வழி வணிகமும் கடல் வழி வணிகமும் செலுத்துவங்கியது. அப்போ குஜராத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரோட கடல் வணிகத்தில் செலுத்துகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இவங்க ஆட்சி காலத்தில் தெரியுது. ஓகேவா? இப்போ மத்திய ஆசியாவோட தரைவழி வணிகத்தில் மூல்தானிகளும் குரசானிகளும் ஆப்கானியர், ஈரானியர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. சாலைகள் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டது. அரசு வந்து பார்த்திங்கன்னா பிரிவழியில் சிறப்பாக இருந்தது. அப்போ பயணிகள் தங்கறதுக்கு அங்கங்கே விடுதிகள் இருந்தது. ஹாஸ்டல் மாதிரி வச்சுருந்தாங்க. சரியா? பட்டுப்புழு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அறிமுகப்படுத்துனது யார் அப்படின்னா இந்த டெல்லி சுல்தான். சரியா? அப்போ தோல், உலோகம், கம்பள தொழில்கள் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறது தெரிகிறது. லேண்ட் ரிஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை, நில சீர்திருத்தம்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? இதுக்கு அடுத்து வர முகலாயர்களில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரிஃபார்மில்
ஷெர்ஷாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அக்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நில சீர்திருத்தம் பொறுத்தவரையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இக்தான்றது பார்த்தீங்கன்னா அதிகாரிக்கு வழங்கப்பட்ட ஒரு மானிய நிலம். காலிசான்றது பார்த்தீங்கன்னா சுல்தான் நேரடி நிர்வாகம் செய்யப்பட்ட நிலமாக இருந்தது. இனாம்ன்றது பார்த்தீங்கன்னா சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட லேண்டாக இருந்தது, சரியா? அப்படியே இந்த மூணுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கலாம். பொதுவாக வந்து விளைச்சலில் 1/3, சில சமயங்களில் பாதி வரி வசூலிக்கப்பட்டது. அந்த தோவா பகுதியெல்லாம் பாதி வரி வசூலிக்கப்பட்டது. அதிக வரி விதிப்பால் விவசாயிகள் வறுமைக்கு போகிறாங்க, பஞ்ச நிலை ஏற்படுகிறது. முகமது பின் துக்ளக் ஆட்சியிலும் பெரசவ் துக்ளக் ஆட்சியிலும் டேக்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்கு? நீர்ப்பாசனத்துக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. நீர்ப்பாசனத்துக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. தக்காவி கடன் வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் ஆட்சி காலத்தில் போட்டிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுவது யாருன்னா பெரசவ் துக்ளக், சரியா? அப்புறம் உயர்தர பயிர்கள் வந்து ஊக்குவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போய் தோட்டப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. நிறைய தோட்டப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் ஏற்படுத்துகிறாரு. முகமது பின் துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா திவானி ஹோகின்ற வேளாண் துறை உருவாக்குனார். இதெல்லாம் கீ பாயிண்ட்டுங்க. லேண்ட், அதாவது ஒரு மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு தனி லிஸ்ட்டு கொடுத்துட்டு வேளாண் துறை மட்டும் திவானி ஹோக்ரி அப்படின்ற பார்த்தோன்னா தனியாக கொடுத்துருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா கொஷனில் எடுத்து வச்சுருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்தது? இவங்க காலத்தில் காகித உற்பத்தி தொழில்நுட்பம் இந்தியாவில் அறிமுகமானது. ஃபஸ்ட்டு வந்து இந்த காகிதம் இருக்குல்ல, அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நூற்பு சக்கரம் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு நெய்யறதுக்கு இந்தியாவுக்கு வந்தது. உற்பத்தி திறன் வந்து 6 மடங்கு வந்து அதிகரிச்சுது அப்படின்றாங்க. உற்பத்தி திறன் 6 மடங்கு அதிகரிச்சுது, ஓகேவா? தறிகளுடைய மதிப்பொறிகள் வந்து அறிமுகமாச்சு. வங்காளத்தில் பட்டுப்புழு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்றது. வங்காளத்தில் பட்டுப்புழு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு வந்து வளர்ச்சி பெற்றது. செங்கல் சுண்ணாம்பு இந்த கலவை வந்து பயன்பாட்டு வந்து அதிகரிச்சுது. செங்கல் சுண்ணாம்பு அந்த பயன்பாடு அதிகரிச்சுது. நிலவரை தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்றது, ஓகேங்களா? நிலவரை தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்றது, இதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாணயங்கள், லேண்டு, சரி. காயின்ஸை பொறுத்த வரையும் இந்த ஏரியாவிலும் கொஸ்டின் ஏரியா தாங்க. நாணய முறை வளர்ச்சி பெற்றது. இல்துமிஸ் தான் வந்து வெள்ளி டங்கா நாணயத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பார், சரியா? கில்ஜி காலத்தில் இந்த வெள்ளி டங்கா நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டங்கா 48 ஜிடாலாகவும், துக்ளக் காலத்தில் ஒரு டங்கா வந்து 50 ஜிடாலாக இருந்தது. அப்போ ஜிடால்ன்றது செம்பு நாணயமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டிலே அச்சிடுவாங்களா, அச்சு வந்துட்டு டங்கா வந்து வசூல் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கும். அவங்க லேண்டு இது காயின் ரிஃபார்மில் முகமது பின் துக்ளக் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார், சரியா? ஓகே. அடையாள நாணய முறைன்னு சொல்லிட்டு தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முகமது பின் துக்ளக் தான் அடையாள நாணய முறை கொண்டு வந்தது. செப்பு நாணயங்கள் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தினார் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் வந்து அதிகமாக இருந்தது அலாவுதீன் காலத்தில். செப்பு நாணயங்கள் குறைவாக இருந்தது. ஆனால் முகமது தான் பின் துக்ளக் தான் அடையாள நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் 8 தங்கச்சாலைகளில் நாணயங்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது. ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் தயாரிக்கப்பட்டது. 25 வகையான தங்க நாணயங்கள் வந்து வெளியிடுறாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கணும். 25 டைப், ஓகேவா? அடுத்து சமயம் மற்றும் பக்தி இயக்கம் பொறுத்தவரையும் இஸ்லாத்தில் பிறப்பை விட திறமைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. நீங்கள் வந்து இஸ்லாமியத்தில் பிறந்தன்றதுக்காக உனக்கு கொடுக்க மாட்டாங்க, அதை விட திறமைக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இஸ்லாம் வந்து ஓரிரை கொள்கை தான் கொண்டது, சரியா? இந்து மதத்தில் ஓரிரை கொள்கை இருந்தது. அல்பர்னி வந்து இதை சொல்லியிருக்கார், சரியா? பசவண்ணர் லிங்காயத் பிரிவுன்றத இனம் வந்து இருந்திருக்கு. பசவண்ணர் என்ற லிங்காயத்து பிரிவும் வந்து சமயம் இருந்திருக்குன்றது தெரிய வருகிறது. ஜாதி வேறுபாடுகள் நிகாரிக்கப்பட்டது. ஜாதி பேஸ் பண்ணிலாம் எதுவுமே இல்லை. பெண்களுக்கு உயர்நிலை வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் சித்தர்கள் ஜாதி எதிர்த்தாங்க அப்படின்றது இங்கே ஒரு கோட் பாயிண்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காடுவெளி சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக திட்டு இருப்பார். சித்தர்கள் வந்து சாதியை எதிர்த்தவங்க. நாமதேவர்ன்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்து உருவ வழிபாட்டை வந்து எதிர்த்தவர். எனக்கு உருவ வழிபாடே வேணாம் அப்படின்றது. ரணபந்தர் வந்து பக்தி இயக்கத்தை வட இந்தியாவில் வந்து பரப்புனார். யாருடையனா இந்த டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்புறம் சுப்பி இயக்கத்தை பொறுத்தவரையும் சக்கரவர்த்தி சிஷ்டி என்ற 2 முக்கிய பிரிவுகள் வந்து சுப்பியில் இருந்தது, ஓகேவா? இதில் சிஷ்டி துறவி வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் நிசாமுதீன் அலுவலியா, இவர் தான் வந்து புகழ் பெற்றது, ஓகேவா? அதே மாதிரி ஜலாலுதீன் ரூமியாக இருக்கட்டும்,
அப்துல் ரஹ்மான் ஜாமியாக இருக்கட்டும், பாரசீக கவிதைகள் வந்து சில கவிதைகள் இயற்றிருப்பாங்க. சரிங்களா? அவருடைய கவிதைகள் வந்து பார்த்தோன்னா செல்வாக்கு பெற்றிருந்தது. ஓகேவா? ஜலாலுதீன் ரூமியாக இருக்கட்டும், அப்துல் ரஹ்மான் ஜமானி இருக்கட்டும். சரிங்களா? அஷ்ரப் ஜஹாங்கீர் சிம்மனி அவங்க வந்து சுப்பிசத்தை வந்து பரப்புனவங்க. சரிங்களா? மதத்தை பரப்புகிறவங்க மாதிரி இவங்க வந்து சுப்பிசத்தை பரப்புனவங்க தெரியும். அதாவது சுப்பிசை பொறுத்தவரை ரெண்டு பிரிவுகள் இருக்குங்க. சிஸ்டின்றதுல முக்கியமான ஆள் யாருன்னா ஷேக் நிசாமுதீன் அலௌலியா. சரியா? பாரசீக கவிதையில் புகழ்பெற்றவங்க 2 பேர் என்னன்னா ஜலாலுதீன் ரூமியும் அப்துல் ரஹ்மான் ஜாமினியும். சரியா? சுப்பிசத்தை வந்து மதத்தை பரப்புனவங்க யாருன்னா அஷ்ரப் ஜஹாங்கீர் சிம்மனி. ஓகேவா? இபின் அல் அரபி அவங்களுடைய கருத்து வந்து செல்வாக்கு பெற்று வந்தது. சுப்பிசம் வந்து இறையுடைய நம்பிக்கை சார்ந்ததாக மாற்றியது. இது தெரிஞ்சுக்கணும். காலிஃபாவுடைய பதவி எப்படி இருந்தது? காலிஃபா வந்து முகமது நபியினுடைய வாரிசாக கருதப்பட்டார். முகமது நபி இருக்கார்ல, அவர் தான் அவருடைய வாரிசு தான், டைரக்ட் வாரிசு காலிஃபா. 1258 வரை பாக்தாத் காலிஃபாக்களுடைய ஆட்சி செய்கிறாங்க. பின்னர் எகிப்தில் காலிஃபா பதவி தொடருது. 1516 17 அட்டோமனியா வந்து சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃபா பதவி வந்து பார்த்தீங்கன்னா வகுத்திருப்பார். அதுன்னு தெரிஞ்சுக்கும். காலிஃபா ஆட்சி எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா இப்போ 1920 கிலாபத் இயக்கம்னு ஒன்று வரும்ல, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடியுமா, அதுதான் கிலாபத் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிஃபாவுடைய ஒழிப்பு தான். சரியா? தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த முஸ்தஃபா காமல் இருக்கல்ல, அவரும் இருக்கும். அத்தாதுல் தலைமையில் துருக்கிய குடியரசு வந்து உருவாச்சு. யார் தலைமையில்னா முஸ்தஃபா காமல். அது தெரிஞ்சுக்கணும். சரியா? இது போதும். ரொம்ப உள்ள டெப்த்தாக இதில் பார்க்க வேண்டாம். காலிஃபா ஆட்சியை ஒழிக்கப்பட்டது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முஸ்தஃபா காமலையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மத சகிப்பின்மை. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்து மதத்துடன் சகவாழ்வு மேற்கொள்கிறாங்க. முகமது கோரி தங்க நாணயங்களை லக்ஷ்மி உருவத்தை வரைஞ்சிருக்காரு. இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கோரியுடைய நாணயங்களில் லக்ஷ்மி உருவம் இருந்தது. யாருடைய நாணயங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1325 முகமது பின் துக்ளக்கு சமண துறவிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வந்து ஆணை வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிச்சிருக்காங்க. சரியா? ஹோலி என்ற பண்டிகையை வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றாரு. சரியா? ஹோலி என்ற பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் பங்கேற்றிருப்பார். யோகிகளோட நட்புறவு கொண்டு இருந்தாங்க. இந்து அரசர்கள் வந்து பட்டங்கள் வழங்கப்பட்டதுன்றதில் தெரிஞ்சுக்கணும். இவங்க ஆட்சி காலத்தில் சாதியும் பெண்களும், அதான் அடிமை முறை இந்தியாவில் ஏற்கனவே இருந்தது. 13லேருந்து 14ஆம் நூற்றாண்டில் அடிமையோட எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு. போர்களில் வரி செலுத்த இயலாமல் அடிமை மக்கள் இருந்தாங்க. அவங்கள அடிமையாக இடத்துல வந்து அவங்க மூலயமா வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வேலையை வச்சு சுரண்டல் ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்கள வேலை வச்சு அதை சம்பாரிச்சிருந்தாங்க. அது வந்து அடிமை முறையாக இருந்தது. அப்போ கிராமம் சமுதாயம் இருந்து சாதி அமைப்பும் அது தொடர்ந்து இருந்தது. பாலின சமத்துவமை நிகழ்ந்தது. சமமாக யாரையுமே மதிக்கலை. பெண்களுக்கு கல்வி அறிவு வந்து குறைவாக தான் இருந்தது. சில உயர் சாதி சமூகத்தில் இருக்கிற பெண்கள் வந்து கல்வி கற்பதும் வந்து அவமானமாக கருதப்பட்டது. சரிங்களா? சதின்ற வழக்கம் வந்து அப்பயும் இருந்தது, நடைமுறையில் இருந்தது. இஸ்லாமிய மரபிலுடைய சதி வழக்கம் இல்லை அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிய வருகிறது. அரேபியர் துருக்கியர் வந்து பர்தா முறை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. உயர்குடியில் இந்து பெண்களிடம் பர்தா முறை வந்து பரவி இருந்தது. இஸ்லாமிய பெண்கள் செனாலில் வந்து பார்த்தோன்னா வசித்திருந்தாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. செல்வந்த பெண்கள் அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்கள, அதெல்லாம் பயணம் செஞ்சுருக்காங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை இருந்திருக்கு. இஸ்லாமிய பெண்களுக்கு சரியான்ற ஒரு சட்டம் இருக்கிறதால அவங்களுக்கு தனி சட்டம், அதனால் சொத்து இருந்தது. அதே மாதிரி மனவிலக்குன்னா விவாகரத்து, அதுவும் இருந்திருக்கு. அது உரிமையாக இருந்தது. பல இந்து சமூகங்களில் பெண் குழந்தைகளுக்கு பிறப்பு வந்து பார்த்தோன்னா விரும்பப்படவில்லை. பெண் பிறந்தாவே நம்மளுக்கு இல்லை அப்போன்னு சொல்லிட்டு விருப்பப்படலை அப்படின்றாங்க. இஸ்லாமிய பெண்கள் வந்து கல்வியை வந்து தடை செஞ்சுருந்தாங்க. அதாவது ஒரு சில இடத்துல படிச்சிருந்தாங்க, ஒரு சில இடத்துல தடை செய்யாமல் அவங்கள படிக்க வச்சுருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், அவங்கள வந்து கல்வி படித்தாங்கன்னா அவங்கள ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அந்த சமூகத்திலே ஒரு மாதிரியாக பார்த்துருக்காங்கன்றது சொல்கிறாங்க. கல்வி தடை செய்யலைன்றதும் இருக்குது. சரியா? பலதார மனதை வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை வந்து அனுமதியும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஷரியா சட்டத்தில் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றது தலாக் பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்றாங்க. கலப்பு திருமணம் நடைமுறையில் இல்லவே இல்லை. வேறு சமூகம் இந்த சமூகத்தை கல்யாணம் பண்ணுறது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க.
கல்வி முறை பொறுத்தவரையும் இதெல்லாம் இம்பார்ட்டனுங்க. மக்தப்ன்றது நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை, அது படிக்க எழுத கற்பிக்கப்பட்டது. உயர்கல்வி அறிஞர்களும் எங்கே படிச்சிருக்காங்க. ஆனால் மதராஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி மையங்கள்ங்க. மக்தங்கிறது அடிப்படை கல்விங்க, மதராஸ்ன்றது உயர்கல்வி மையங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு மத்திய ஆசியாவிலும் ஈரான் வரையும் இது பரவி இருந்தது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களாம், ஹாஸ்டலோட நூலகம் இருந்தது. ஹாஸ்டல் ப்ளஸ்ஸு நூலகம் இருந்தது. பெரஷோக் துக்ளக்கில் வந்து ஆட்சி காலத்தில் டெல்லியில் பெரஷோக் துக்ளக் ஆட்சி காலத்தில் டெல்லியில் மிகப்பெரிய மதராஸா கட்டியிருக்காரு. இது டிஎன்பிசியில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி குர்ஆனு, ஹதீஸு, அப்புறம் ஃபிக் அப்படின்ற அதுவும் கற்பிக்கப்பட்டது அப்படின்றாங்க. சிக்கந்தர் லோடி மக்தப்கள் மதராசுகளுக்கு லேண்டு கொடுத்துருப்பார், நிலக்கொடையாக கொடுத்துருப்பார். அதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. வரலாற்றில் வந்து பார்த்தோன்னா அரபு பாரசீகம் அறிவியல் வந்து இந்தியாவிற்கு வந்தது. முறையான வரலாறு எழுதும் வந்து மரபு உருவானது. சந்த் நாமா அப்படின்ற ஒரு முக்கிய நூலாகும். தபத் கி நஸ்ரின்றது பார்த்தோன்னா வரலாற்று ஆய்வில் ஒரு முக்கியமான நூலாக பார்க்கப்படுகிறது. சரியா? அது ஒரு ஆய்வு நூலாக பார்க்கப்படுகிறது. ஹிஸ்ட்ரி பற்றி ஆய்வு பண்ணுற ஒரு முக்கிய நூல். கலப்பு பண்பாடு மற்றும் கட்டிடக்கலை பொறுத்தவரையும் இந்திய மற்றும் துருக்கிய பண்பாடுகளை ஒன்றிணைக்கிறது. பெரஷோக் துக்ளக் 1,80,000 அடிமைகளை வைச்சிருந்தார். சரியா? இந்திய கைவினைஞர்களுக்கு திறமைகள் வந்து பயன்படுத்தப்பட்டது. வளைவு, கவினை, சுண்ணாம்பு கலவை இதெல்லாம் அறிமுகமானது. பளிங்கு மற்றும் மணற்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது. பழைய கட்டிடங்கள் வந்து மாற்றி பயன்படுத்தப்பட்டதுன்றது தெரிய வருகிறது. சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் மற்றும் விலங்கு உருவங்கள் தவிர்க்கப்பட்டது. பூ மற்றும் வடிவ வேலைப்பாடுகள் பயன்படுத்தப்பட்டது. அரேபிய எழுத்துக்களும் கட்டிடக்கலை அலங்காரத்தில் முக்கிய இடம் பெற்றது. இது முக்கியமானது தான். அடுத்து பாருங்கள், குதுப்பினார் இல்துமிசால் தான் கட்டி முடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா குப்புதீன் ஐபக்கு. இது அப்போ உயரம் வந்து 72.5 மீட்டருங்க. பெரஷோக் துக்ளக் பழுது நீக்கியவுடன் 74 மீட்டராக உயர்ந்தது. 379 படிகள் இருந்தது. சரியா? எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா தான். இதில் நம்ம வந்து அவுட் சோர்ஸில் தேடணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிகமாகிடும், உங்களால் படிக்க முடியாது. இதை நீங்கள் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தா போதுமானது. சரியா? இசை நடனம் பொறுத்தவரையும் இசை கலப்பு வந்து பண்பாட்டை வந்து வெளிப்பட்டது. ரஃபாஃப், சாரங்கி என்ற கருவிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ரஃபாஃப், சாரங்கி என்ற கருவிகள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அமீர் குஸ்ருன்ற புது ராகங்களை உருவாக்குனது. குவாலி இசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலி வந்து பார்த்தீங்கன்னா இசை வடிவத்தை உருவாக்குனாங்க அப்படின்றார். குவாலின்றவர் இசை வடிவத்தை உருவாக்குனார். சிதார் என்ற கருவி உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும், கருவி உருவாக்குனது சிதார்ன்றது. அதே மாதிரி இந்திய வந்து இசை வந்து புகழ்ந்துருப்பாங்க. சுப்பியோட இசை வந்து பரப்பியிருப்பாங்க இவங்க ஆட்சி காலத்தில். ஓகேவா? டெல்லி சுல்தான்கள் பொறுத்தவரையும் பெரஷோக் துக்ளக் வந்து இசைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராஜா மான்சிங் வந்து இசை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு கொடுத்துருப்பாங்கிறது. அதே மாதிரி பீர்போதன் முக்கிய இசை இளைஞராக இருந்தார். இதுவும் தெரிஞ்சுக்கணும். பெரஷோக் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காரு. ராஜா மான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இசை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இலக்கிய மற்றும் மொழி வளர்ச்சி. டெல்லி சுல்தான்கள் இலக்கியத்துக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. பாரசீக மொழி வந்து அரசு மொழியாக அப்போது கேட்பாங்க. அரசருடைய மொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சுல்தானில் பாரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசுடைய மொழியாக இருந்தது. இதை எதிர்பார்க்கலாம். பாரசீக அறிஞர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அமீர் குஸ்ருன்றது ஒரு முக்கிய இலக்கியவாதி. எத்தனை செய்யுள்கள் இயற்றிருக்காரு? 4 லட்சம் செய்யுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இயற்றியிருக்கார். ஓகேங்களா? சபாக்கி ஹிந்த்ன்ற கவிதை வடிவத்தை உருவாக்கினவர். ஓகேங்களா? காசி உல் ஃபுத் அப்படின்னு நூலை வந்து எழுதினவர். சரிங்களா? துக்ளக் நாமான்றது கியாசுதீன் துக்ளக்கினுடைய எழுச்சி விவரிக்கிறது இந்த துக்ளக் நாமா. இதுவும் தெரிஞ்சுக்கணும். நுவிர்சில் அப்படின்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா புகழ்பெற்றவர். ஹசன் நிசாமி, மின்சன் உஸ் சிராஜ், ஜாவுதீன் பாரணி, சம்சு சிராஜ் இவங்கெல்லாம் வந்து வரலாற்று ஆசிரியர்களாக பார்க்குறோம். இது நம்ம தனித்தனியாகவும் பார்த்துட்டோம். சரியா? ஹசன் நிசாமி யார் ஆட்சி காலத்தில் வந்ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். தாரிகி பெரஷாஹி அப்படின்ற நூல் வந்து பாரணி எழுதியிருக்காரு. இதெல்லாம் கீ பாயிண்ட்டு அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? வார்த்தைகள்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்கூல் புக் டேட்டா தான். நீங்கள் ஸ்கூல் புக் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தபத் கி நஸ்ரின்றது மின்ஹஜ் உல் சிராஜ்ன்றவர் மின்ஹாஜ் உஸ் சிராஜ் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் மாலிக்ன்றவர்
ஃபதுலுல் சலாதீன் அப்படின்ற நூலை எழுதியிருக்கார். சரியா? சுபி இயக்கத்தினுடைய தாக்கம் வந்து அதிகமாக செலுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்தாவி அப்படின்ற ஒரு பாரசீக அகராதிகள் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்துக்குது. இப்போ தமிழில் லெக்சிகன் இருக்குல்ல அகராதி, அதே மாதிரி ஹிந்தாவி அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்றது பார்த்துக்கோங்க. இது பாரசியுடைய அகராதி. ஓகேவா? சமஸ்கிருத நூல்கள் வந்து பாரசீகத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ மொழிபெயர்ப்பு இருந்தது, வடமொழியும் பாரசீகம் இணைப்பு மொழியாக இருந்தது. அப்போ பாரசீகம் வந்து அரசு மொழியாக இருந்தது, ஆனால் வடமொழியோ கலந்து இணைப்பு மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. துதிநாம சமஸ்கிருத கதைகளை வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பாகவும் மருத்துவம் மற்றும் இசையின் மொழிபெயர்ப்பாக பார்க்கப்படுகிறது. மகாபாரதமும் ராஜதரங்கினி பாரசீகத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது. இப்போ மகாபாரத தூக்கி பாரசீகில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது தெரிய வருகிறது. இது வந்து முக்கியமானது. அல்பெர்னி எழுது கிதாபுல் ஹிந்த்ன்றது புகழ்பெற்ற நூல். இது இம்பார்ட்டன்ட். சந்த் பர்தாய் அப்படின்ற ஒரு இந்திய கவிஞர், அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வார்த்தைகள் அது நிறைய வந்து நூல்கள் இருக்கிறதால நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. அந்த ஃபாவைத்து உல் ஃபாவத் என்ற நூல் வந்து பார்த்தோன்னா நிசாமுதீன் அலுவலியோடைய உரையாடல்கள், அவர் என்னென்ன பேசினார் அப்படின்றத பதிவு பண்ணி ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நூலும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் கேட்டாங்கன்னா இதை தாண்டி வராது. சரியா? ஸ்கூல் புக் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக இருக்கும். புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் கலந்து இருக்கும். சரியா? இதோட வந்து பார்த்தோன்னா டெல்லி சுல்தானுடைய வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது, லெசன் முடியுது. சரிங்களா? படிச்சுக்கோங்க, படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அமைச்சர்கள்லாம் இம்பார்ட்டன்ங்க, உள்ளாட்சி நிர்வாகம் இம்பார்ட்டன்ட், பொருளாதாரம் இப்படி இருந்தது, அதே மாதிரி நாணயங்கள் இருந்தது, லேண்டோடைய வகைகள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இசைகள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. காலிஃபாவுடைய பதவி வந்து பார்த்தீங்கன்னா 1920 வந்து ஒழிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதிர்பார்க்குற கொஷினாக இருக்கும். சரியா? மதராஸ் மக்பத்து வளர்ச்சிக்கு சிக்கந்தர் லோடியினுடைய பங்கு இன்றியமையாது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது தான். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு கிளியர் கட் ஆகிடும். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.